ஆதவ் அர்ஜுனா பேசியது உண்மைக்கு மாறான, உண்மைக்கு புறம்பான கருத்து என திரு ரஜினிகாந்த் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நம்மோடு திரு துக்ளக் ரமேஷ், திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய நண்பர்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். திரு ரஜினிகாந்த் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்றவர் அல்ல. இன்று ஒரு அறிக்கை ஒரு சில நாட்களுக்கு பிறகு வந்திருக்கு அப்படின்னா அவர் யோசித்து இதை கொடுத்துருக்க கூடும். இதோடைய பின்புலம், இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் சமூக வலைத்தளத்துல பொதுவெளியிலும் இது ஒரு விவாத பொருளாக உருவெடுத்த நிலையில இதை ரியாக்ட் பண்ணிடுறது பெட்டர்னு நினைச்சிருக்கலாம். முதல்ல இவர் அலட்சியப்படுத்துவது என்று முடிவு செய்திருக்கலாம். பிறகு இந்த மாதிரி இது ஒரு தொடர் பேசு பொருளாக ஆனதுனால அதை ஒரு அரசியல் படுத்துகிற முயற்சி நடைபெறதுனாலையும் தன்னை சம்பந்தப்படுத்தியது என்பதாலும் அதை சொல்லணும்னு நினைச்சிருக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஈடுபட முடிவெடுத்து பிறகு அந்த முடிவை அவர் மாற்றிக்கொள்ள ஏன் நேர்ந்தது என்பதெல்லாம் அந்த சமயத்தில் அவரோடு நெருங்கி பழகுகிற, அடிக்கடி சந்தித்து உரையாடுகிற வாய்ப்பு பெற்றிருந்தவர் என்ற முறையில எனக்கு நன்றாக தெரியும். திரு ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்து என்பது பொறுப்பற்ற கருத்து, சிறுபிள்ளைத்தனமானது, சொல்ல போனால் உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல, ஒரு பெரிய மனிதரை சிறுமைப்படுத்துகிற முயற்சி. அன்றைக்கு கொரோனா அலை பெருந்தொற்று என்பது ஒரு பெரிய அலையாக உருவெடுத்திருந்த நேரம். விஜய்க்கு வருகிற கூட்டத்தை விட இப்போது வருகிற கூட்டத்தை விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பல மடங்கு கூட்டம் திரளும் என்பது சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரிந்த ஒரு விஷயம். அன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முக்கியமான சில இடங்களில் மட்டும்தான் பேசலாம் என்று கூட அவர் நினைத்தார். அதாவது அரசியல் அவர் ஈடுபடுவது, பிரச்சாரம் செய்வது, இதையெல்லாம் அந்த அளவுக்கு அவர் சிந்தித்து இயங்கி கொண்டிருந்த நேரம். அவருக்கு உதவுவதற்காக பொருளாதாரத்துறையில விவரம் தெரிந்தவர்கள், அரசு நிர்வாகத்துறையில விவரம் தெரிந்தவர்கள், இவரெல்லாம் அவருக்கு உதவுவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆகவே அவர் அரசியலில் ஈடுபடுவதற்கு தயங்கினார் அல்லது யாரோ அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் பிதற்றலான கருத்து என்பதை என்னை போன்றவர்கள் மிக நன்றாக அறிவோம். திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய்க்கு உதவி செய்வதற்கு அந்த கட்சியில் இருக்கிறாரா அல்லது முடிந்தவரை ஓட்டு சேதாரத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த கட்சியில் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இயங்க வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு ஆதவ் அர்ஜுனாவுடைய அகம்பாவ பேச்சு அல்லது ஓரம் தெரியாத பேச்சு வழிவகுத்திருக்கிறது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூறியிருப்பது முற்றிலும் உண்மை என்பதுதான் என்னை போன்றவர்கள் நன்றாக அறிந்த செய்தி. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய பேச மாட்டாரு, ஆனா பேசுறதுல நிறைய உட்பொருட்கள் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆழமான கருத்து இருக்கும். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷனோட முடித்திருக்கிறார். அந்த கொட்டேஷன் ஹைலைட் ஆகி இருக்கிறது அந்த அறிக்கையில. அது சொல்லக்கூடிய செய்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த மாதிரியான பேசுபவர்களுக்கு மக்கள் பாடம் போட்டுவார்கள் அர்த்தம். அது சொல்றாரா, தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்றாரா, எப்படி புரிந்து கொள்ள? அதுதான் நான் சொல்றேன். ஆதவ் அர்ஜுனாவுடைய, அதாவது அவருடைய பேச்சு விஜய் தலையில் விடியும் போல் இருக்கிறது. ஆகவே இது தேவையற்ற ஒரு கான்ட்ரவர்சியை ஆதவ் அர்ஜுனா இழுத்து விட்டார், வேற இழுத்து தெருவில் விட்டார் என்ற மாதிரி செய்து விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.